அடுத்ததா இயற்கை விவசாயம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்திய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள நம்ம நாட்டுக்குள்ளே விளைவிச்சுக்கணும். வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த ரா மெட்டீரியல், அந்த உரம், விதைகள் இத நம்பி இருக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, வழக்கம் போல தான் இந்த ஈரான்காரன் தான். ஏன்னா, அவைங்களுக்குள்ள அடிக்கிற பஞ்சாயத்துல அவன் நாட்ட தாண்டி எந்த நாட்டுக்கும் எந்த சப்ளையும் போகக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. அதே மாரி இந்திய நாட்டுக்கு வரக்கூடிய கப்பல்கள், அந்த ஹார்மோஸ் அந்த வழித்தடம், ஈரான தாண்டி வரக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையும் இவன் அடிச்சு வீழ்த்திக்கிட்டு இருக்கானா. இனி வரும் காலங்கள்ல உணவு தட்டுப்பாடும் பயங்கரமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்கட்ட நிலம் வளம் இருந்தா விவசாயம் பண்ணி, பொருள உற்பத்தி பண்ணி நீங்களே சாப்பிடுங்க. மாடி தோட்டம் எதனா போடுங்க. காய்கறி, பழங்கள்லாம் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. அப்படின்ற மாரி ஒரு பெரிய ஒரு வார்னிங் குடுத்திருக்காங்க. நமக்கு இப்ப தோணலாம், என்ன இது இன்னும் இப்ப சில பல மாசங்கள் ஆகும்ல, பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு. அப்படி நம்ம இருக்கவே கூடாதுங்க. நாம என்ன நெனச்சோம், இனி வரும் காலங்கள்ல ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி உலகம் வேற லெவல்ல முன்னேறிட்டு போப்போது அப்படின்னு. ஆனா இவனுங்க போர் அப்படின்ற ஒண்ண கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு ஸ்பீடா போறோமோ, அத விட டபுள் மடங்கு வேகத்துல பொருளாதாரத்த அப்படியே அடிபட்டு, திரும்ப பழைய கற்காலத்துக்கு போயிருவோம் இவங்க பண்ற வேலையால.